ஏ மினி, நேத்து தானே நான் கார்னர்ல படுத்திருந்தேன், இன்னைக்கு நீ தானே படுக்கணும். அஸ்கே, போன வாரம் ஃபுல்லா நான் கார்னர்ல தான் படுத்திருந்தேன். 2 தடவை நான் கட்டில இருந்து விழுந்துட்டேன் தெரியுமா? நீயாச்சும் 2 தடவை தான் விழுகுற, நான்லாம் படுத்த 5 நிமிஷத்துலயே உருண்டுறேன். நான்லாம் எதுக்கு கட்டில படுக்கிறேனே தெரியல. காலையில பார்த்தா தரையில தான் இருக்கேன். அதுக்கு நீ தரையிலே படுத்துறலாம். நீ இருக்க குந்தாணி மாதிரி பெருத்துட்டே போறாரு. நீ கட்டில இடமே பத்த மாட்டேங்குது. ஏய், போனா போகுதுன்னு பார்த்தா என்னையவே குந்தாணின்னு சொல்றியா? இப்ப இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ தள்ளி படுக்க மாட்டேங்கிறீல, அப்படியே உன் மேலேயே படுத்தா நீ என்ன பண்ண முடியும்? டம்மு. ஏய் ரெனி, எந்திரடி. ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியல. எந்திரிச்சு தள்ளடி. ஏன்டி படுத்துற? ஏய் ரெனி, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? 2 பேருக்கும் எப்ப பாரு இதே வேலையா போயிடுச்சு. எங்க வீட்ல நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர் இருக்கோம். நாங்க எவ்வளவு அன்பா பொறுமையா இருப்போம் தெரியுமா? உங்களை மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க மாட்டோம். மா, பொய் தானே சொல்றீங்க. பாட்டி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க சண்டை போடும் போதெல்லாம் பாட்டி தான் வந்து விளக்கி விடுவாங்களாம்ல. ஆமா ஆமா, சித்தி கூட நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா தான் நிறைய சண்டை போடுவாங்களாம். எல்லாத்தையும் உன் சித்தி உளறி கொட்டிடுவாளே, சரியான ஓட்ட வாய். சரி, இனிமே உங்க 2 பேருக்கும் சண்டை வராத மாதிரி ஒரு புது பங்க் பெட் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பார்சல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீங்க வாங்கி வச்சிருங்க. ஹை, எங்க வீட்ல புது பங்க் பெட் வர போகுதா? ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. இனிமே நாங்க பங்க் பெட்ல படுக்க போறோம். பங்க் பெட் மட்டும் இல்ல, கூடவே ஒரு ஸ்டவ்வும் ஆர்டர் போட்டிருக்கேன், அதையும் வாங்கி வச்சிருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு பொறுமையாவே வாங்க, நாங்க பங்க் பெட் வாங்கி வச்சிடறோம். மினி ரெனி, உங்க 2 பேரையும் நம்பி தான் போறேன். விளையாட்டுத்தனமா எங்கேயும் விளையாட போயிடாதீங்க. பார்சலை கரெக்டா வாங்கி பத்திரமா எடுத்து வைக்கணும். சரிம்மா, இதெல்லாம் சப்ப மேட்ரு, நாங்க வாங்கி வச்சிரோமா. மினி, இனிமே நம்ம ஜாலியா பங்க் பெட்லயே படுக்கலாம்ல? ஆமா ரெனி, உன்னோட டார்ச்சர்ல இருந்து எனக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது. நானும் தனியா ஜாலியா படுப்பேன். ஏய் மினி ரெனி, என்ன 2 பேரும் ஒரே குஷியா இருக்கீங்க? என்ன விஷயம்? வா வா, உங்க வீட்ல மாதிரியே எங்க வீட்லயும் நாங்க பங்க் பெட் வாங்க போறோமே. ஓ, நீங்களும் புது பங்க் பெட் வாங்க போறீங்களா? நாங்க வாங்கியே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. அப்போ உன்னோட பங்க் பெட் ரொம்ப பழசா இருக்கும்ல? எங்கிட்ட புது பங்க் பெட் வர போகுது. மினி மினி, நீங்க தான் பங்க் பெட் ஆர்டர் போட்டிருக்கீங்களா? இப்பதான் ஒரு கொரியர் மேன் வந்துட்டு அந்த சைடு போனாரு. என்னது, பங்க் பெட் வந்துட்டு போயிடுச்சா? ரெனி, நான் போய் பக்கத்து தெருல பாத்துட்டு வந்துறேன். இந்த மினிக்கு வேற வேலை இல்ல, பங்க் பெட் தூக்கிட்டு நான் ஓடியா போறாரு. எப்படினாலும் இங்க தான் வந்தாகணும். ஏ புள்ளைகளா, இங்க ரேணுகான்றது யாரு? ரேணுகான்ற பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. அங்கிள் அங்கிள், ரேணுகா எங்க அம்மா தான். பார்சல் என்கிட்டயே கொடுத்துருங்க. அப்படியா பாப்பா? சரி, அந்த ஓடிபியை சொல்லுமா. அங்கிள், இதான் அங்கிள் ஓடிபி. சரிம்மா, இதோ உங்க பார்சல். பார்சலை இங்க வச்சிருக்கேம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்சலும் வந்திருக்கு. ஏமா, இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் இல்ல அங்கிள், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, நாங்க பங்க் பெட் ஓபன் பண்ணி பார்க்கணும். சேம் அட்ரஸ் தான் இந்த பார்சல்லையும் போட்டிருக்கு. இவங்களோடது இல்லைன்னு சொல்றாங்களே. சரி, ரிட்டர்ன் போட்டு விட்டுருவோம். ஐயா, பங்க் பெட் வந்துருச்சா? ஏய் ரெனி ரெனி, நீங்களும் பங்க் பெட் வாங்கிட்டீங்களா? புதுசா இருக்கு இது. ஏய் ரெட் ரோஸ், இது புதுசுதான், பின்ன என்ன பழசா வாங்குவாங்க? ரெனி, பங்க் பெட் வாங்கிட்டோனே ஓவரா பேசாத. எங்க வீட்லலாம் எப்பவோ பங்க் பெட் வாங்கியாச்சு. ரெனி, சும்மா இருப்பா. ஏய், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பங்க் பெட் ஓபன் பண்ணி பாப்போமா? பண்ணலாம். ஆனா மினி, இந்த பங்க் பெட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் படுப்பேன், சரியா? முதல்ல இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் எந்த பார்ட்ஸை எதோட மேட்ச் பண்ணதுன்னு பாத்துக்கலாம். ரெனி, இங்க பாரு, 2 பெட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பர்பிள் கலர்ல, ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க. பிங்க் கலர் பெட் நல்லா பெருசா இருக்கு. இது உனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் குண்டா இருக்கேன்றத நீ சொல்லாம சொல்றியாக்கும். முதல்ல இந்த பங்க் பெட்டை ஃபுல்லா மாட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த இடம் நல்லா இருக்கோ அதை தான் நான் எடுத்துக்குவேன். இது என்ன படி மாதிரி கொடுத்துருக்காங்க? இது 2ஐயும் ஜாயின் பண்ணா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. அட, தனியா லேடரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படி வழியா போகணுமா இல்ல இந்த லேடர் வழியா போகணுமா? ஒண்ணுமே புரியலையே. ரெனி ரெனி, இங்க பாரு, இதுதான் அந்த பங்க் பெட்ல சைட்ல மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். இதை மாட்டிட்டோன்னு வச்சுக்கவேன், நீ பெட்ல இருந்து கீழே விழுகவே முடியாது. மினி, நீயும் ஒரு 4-5 தடவை கீழே விழுந்திருக்கீல்ல, உனக்கும் இது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். முதல்ல இந்த பெட்டை மாட்டுறதை பார்ப்போம். இந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இது மாட்டினோன்னா ஸ்டெப்ஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த சைடில் இருக்கும் இல்லையா, ஹேண்டில் மாதிரி, இதுதான். இதில் அட்டாச் பண்ணிட்டோன்னு வச்சுக்குவேன், இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஏறி போகலாம். இது எங்கே மாட்டுறது? இதோ இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலில் இந்த புஷ் அப்படியே ஃபிட் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஃபிட் ஆயிரும். ஓகே, ஸ்டெப்ஸ் பார்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ரெனி இங்க பாரு, இதுதான் அந்த ஸ்டெப்ஸோட ரைட் சைடு பா.
இந்த சைடுல இருக்கும் இல்லையா அந்த கட்டில் அதோட ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டெப்ஸை இதோட அட்டாச் பண்ணிடலாம். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே அட்டாச் பண்ணிட்டோம். ஆனா இந்த சைடு பிளெயினா இருக்கே, இங்க என்ன பண்றது? இல்ல ரெனி, நீ முதல்ல அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அத அந்த சைடோட அட்டாச் பண்ணு. அப்பதான் அந்த ஏரியா ஃபுல்லா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவை பாத்துக்கலாம். ஓகேவா? அம்மா, நீ சொன்னாப்ல இங்க 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே மாட்டினோன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸ் வழியா அப்படியே ஏறி மேல போயிடலாம். மினி மினி, இப்போ இந்த சைடுல ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க பாரு, அத வந்து ரைட் சைடுல அட்டாச் பண்ணிடு. ரெட் ரோஸ், ஆமா ஆமா, ஒயிட் கலர் இன்னொன்னு இருக்கு, இத வந்து இங்க அட்டாச் பண்ணிடுமா? ஓகே, இந்த ஹோல்ல கரெக்ட்டா இந்த புஷ் அட்டாச் பண்ணியாச்சு. ஏய், நிஜமாவே ஒரு கட்டில் மாதிரியே ரெடி ஆயிடுச்சுப்பா. ஏய், கட்டில் மாதிரி இல்லாம வேற என்ன மாதிரி இருக்கும்? மினி மினி, இந்த சைடு பாரு, இவ்ளோ கேப் இருக்கு. அட, இந்த கேப் வழியா நான் அப்படியே உள்ளே நுழைஞ்சிடலாம் போல இருக்கு. ஏய் ரீட்டா, பெட் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படிதான் இருக்கும். இங்க பாத்தியா, இங்க 2 பெட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பெரிய பெட், இன்னொன்னு வந்து சின்ன பெட். இந்த பெரிய பெட் கீழே வருமா மேலே வருமா? கீழே தான் நல்லா பெருசா இடம் இருக்கு. அப்போ இந்த பெரிய பெட் பிங்க் கலர்ல இருக்குல்ல, இது வந்து கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலர் சின்ன பெட் இருக்கு இல்லையா, இது வந்து மேலே வரும். ஓகே, கீழையும் மேலையும் 2 பெட்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான பார்ட் இதுதான். இதை மாட்டோம்னா தான் பெட்ல இருந்து கீழே விழுக மாட்டோம். அதனால இந்த பார்ட்டை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா மாட்டணும். சரியா ரெனி? ஆமா, இந்த பார்ட்டை ரொம்ப சேஃப்டியா மாட்டணும். இங்க புஷ் கொடுத்துருக்காங்க, இதுல கனெக்ட் பண்ணோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரெடி, நமக்கு பங்க் பெட் ரெடி ஆக போகுது. இங்க பாரு, கீழேயும் இதே மாதிரி இன்னொரு பார்ட் கொடுத்துருக்காங்க. இதை மாட்டிட்டோன்னு வச்சுக்கவேன், இந்த லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை இதோட அட்டாச் பண்ணிடலாம். ஏய் மினி, குடு அந்த லேடரை, நான் அட்டாச் பண்றேன். இது கீழே அட்டாச் பண்ணியாச்சு. இந்த லேடருக்கு இங்க பாரு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ல கரெக்டா பாரு, இந்த லேடர்ல 2 புஷ் கொடுத்துருக்கு. இதை அட்டாச் பண்ணோம்னா இந்த வழியாவும் நம்ம மேலே ஏறிக்கலாம். ஆமா ரெனி, அதான் 2 வழி கொடுத்துருக்காங்க. இது எந்த வழி யூஸ் பண்றது? சொல்றேன். முதல்ல இது ஃபுல்லாத்தையும் மாட்டிக்கிறேன். லாஸ்ட் இந்த ஒரே ஒரு பார்ட்டு தான். இந்த பின்னாடி இதை மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கவேன், ரீட்டா சொன்னால அந்த கேப்பு அது சுத்தமா இருக்காது. இப்ப பாருங்க, சூப்பரா நம்மளோட பங்க் பெட் ரெடி ஆயிடுச்சு. மினி, இங்க பாத்தியா, இந்த லேடர் வழியா இப்படியும் ஏறிக்கலாம். நம்ம கீழே பெட்ல இருக்கும்போது அப்படியே இந்த லேடர் வழியா ஏறி போய்க்கலாம். புதுசா நம்ம மேல ஏறி வர்றோம்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாவும் ஏறி வந்துக்கலாம். ஏய் ரெடி, பேசிட்டே போய் என்ன மேல படுக்கற? அது என்னோட பெட், உன்னோட பெட் கீழே தான். நான் தான் முதவே சொன்னேன்ல. ரெடி, இப்ப நீ கீழே இறங்குறியா இல்ல நான் மேல ஏறி வரவா? இதெல்லாம் வேலைக்காகாது. இப்ப நீ இறங்குறியா இல்ல நான் அப்படியே தள்ளி விடவா? என்ன தள்ளி விடுவியா? எங்க தள்ளி விடு பாப்போம். ஏய் ரெடி, மேல தான் நல்லா காத்து வரும், கீழே சுத்தமா காத்தே வராது. ஒழுங்கு மரியாதை எனக்கு இடத்த விட்டுரு. பெட் வந்துச்சுனாலே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரதான் செய்யும். நானும் என் சிஸ்டரும் இப்படிதான் சண்டை போட்டோம். கடைசியில எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு நாள் கீழே ஒரு நாள் மேல, அந்த மாதிரி ஷேர் பண்ணி 2 பேரும் மாறி மாறி படுக்கணும். சரிப்பா, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் கீழே படுத்துக்கிறேன். கீழேயும் நல்லா காத்து வருது, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நான் நல்லா அப்படியே புரண்டு கூட படுத்துக்கலாம். அவ்வளவு பெருசா இடம் இருக்கு. நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து இங்க படுத்துக்குவோம். பாவம் ரெனி தனியா மேல படுக்கணும். நான் இப்படியே நல்லா உருண்டு பரண்டு ஜாலியா படுத்துக்குவேன். ஏய் மினி ரெனி, நீங்க இந்த ஸ்டெப்ஸ் கவனிக்கலையா? இங்க பாருங்க, டிராயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிரால நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, 1 2 3 4 டிராஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிலுக்கு கீழே சைடு இருக்கு இல்லையா, இங்கேயும் ஒரு 2 டிரா கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பில்லோ, அதுக்கப்புறம் பெட்ஷீட் அது எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த டிரால ஜுவல்ஸ் கூட வச்சுக்குவோம்ப்பா. ஓ, பங்க் பெட் வந்துருச்சா? எல்லாரும் சேர்ந்து மாட்டி படுத்துட்டீங்க போல. சரி வெரி குட். என்ன ஏதோ கால் வருது, யார் அது? ஹலோ, யாரு? மேடம், நான் தான் கொரியர் பாய் பேசுறேன் மேம். உங்க நம்பருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆனா அட்ரஸ்ல போய் கேட்டா அது நீங்க ஆர்டரே போடலன்னு சொல்றாங்க. அதான் அதை நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போறீங்களா? யார் அப்படி சொன்னது? யாருன்னுலாம் தெரியல மேடம். பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த அந்த பாப்பா தான் சொல்லுச்சு. ரெனி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? மா, இந்த பங்க் பெட் செம்ம கியூட்டா இருக்குமா. இதுல படுத்தா நல்லா தூக்கம் வருது. வரும். அது எப்படி தூக்கம் வராம இருக்கும்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க ரெனி? இந்த பங்க் பெட்டோட சேர்த்து ஸ்டவ்வும் வரும்னு சொன்னேல, அது வாங்காம வெறும் பங்க் பெட் மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்க.
அட ஆமா, ஸ்டவ்வும் சொன்னாங்கல்ல. அந்த அங்கிள் அப்பயே சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். பங்க் பெட்டை பார்த்ததும் 2 பேரும் ஸ்டவ்வை மறந்துட்டீங்களாக்கும். நைட்டு எப்படி சமைக்கிறதா? பசிச்சா 2 பேரும் அந்த பெட்டையே பிச்சு பிச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நைட்டுக்கு உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கிடையாது. என்ன சாப்பாடு கிடையாதா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? எப்படியும் இந்த கொரியர்காரன் பக்கத்துல தான் இருப்பான். எப்படியாவது அவனை பிடிச்சி இன்னைக்கு ஸ்டவ்வை எடுத்துட்டு வந்துடணும். இல்லைன்னா அம்மா செம காண்டாயிருவாங்க. ஐயோ, அப்ப நைட்டு சாப்பாடு கட்டா?